வணக்கம். விநாயக பெருமான் அருளால் தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த 2024 வருடம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் விலகி நிறைய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உருவாக, திருமணமாகாத திருமண பாக்கியம் உண்டாக, மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மறுமணம் நல்லபடியாக நல்ல கணவன் கிடைக்க, நல்ல மனைவி கிடைக்க, வேலை வாய்ப்பு கிடைக்க விநாயகப் பெருமான் அருள் புரியட்டும். புது வருடம், குரோதி வருடம், தனுசு ராசியிலே சந்திரன், பூராடம் நட்சத்திரம் அன்று ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம், பிரதமை திதி, சுக்லபக்ஷம், ஜெயிக்க அதிக வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. தற்போது அதாவது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 12 மணிக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள், புத்தாண்டு பிறக்கிறது. அதன் அடிப்படையில் தனுசு ராசி 2025 எந்த நிலைக்கு உயரப் போகிறது, தலை நிமிரப் போகிறது, அல்லது கடந்த வருடம் பட்ட அவமானங்கள், பிறவி குற்றவாளிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் இதெல்லாம் உங்களுக்கு விலகும். நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும். உங்கள் முயற்சிகளை தொடருங்கள். கடவுளை வழிபட்டு நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் உங்களுக்குள் இருக்கும் ஒளிந்து கிடக்கும் திறமைகளை எடுத்து பயன்படுத்தி உங்களுக்குள் மறைந்திருக்கும் அதீத ஆற்றலை வெளிப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ராசியில் சந்திரனும் சூரியனும், 3ஆம் இடத்தில் சுக்கிரன், சனி பகவானோடு சுக்கிரன், 4ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் செவ்வாய், அஷ்டமத்தில் செவ்வாய் மறைந்து உள்ளார். ஜீவனஸ்தானத்தில் கேது குரு பார்வை பெறுகிறார். குரு பார்வையில் புதன் குரு பார்வை பெறுகிறார். இது தற்போது இருக்கக்கூடிய கிரக சூழல்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம. அனைத்து தனுசு ராசி நேயர்களுக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ ஒரு தனுசு ராசி நேயர்கள் இந்த புது வருஷம் எப்படி இருக்கும், அவருடைய செல்வ நிலைகள் எப்படி இருக்கும், அடுத்து இந்த புது வருஷத்துல தான் ராகு கேது பயிற்சி நடக்க போகுது, சனி பயிற்சி நடக்க போகுது. அந்த வருடம் முடிவுக்குள்ள குரு பயிற்சியும் அந்த மாதிரி இந்த வருடம் ஒரு புதுமையான அனைத்து கிரக பயிற்சியும் நடைபெற இருக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. அப்படி இருக்கிறதுல இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு மட்டும் என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குது? மற்றபடி இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு அஷ்டம சனி, ஒரு ராகு கேது பயிற்சியில் ஒரு கெடுதல், அப்படி இப்படிலாம் கிரக பயிற்சி எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு டைட்டில் கொடுத்துருக்கீங்க, பார்ன் கிரிமினல், பிறவிலேயே ஒருத்தன் குற்றவாளின்னு சொல்கிறீங்க. அது எந்த வகையில் எப்படி அதை நீங்கள் இதோட ஜாதகத்தோடையும் அதை ஒரு பலனாக சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் சார். இல்லை, அதாவது நான் தனுசு ராசினியர்களை பிறவிலேயே குற்றவாளிகள் அப்படின்னு நான் சொல்லலை, பார்ன் கிரிமினல் நான் சொல்லலை. தனுசு ராசினியர்களுக்கு பார்ன் கிரிமினல், பிறப்பிலே குற்றவாளிகளாக இருப்பவர்கள் உங்களை டார்ச்சர் செய்வாங்க. அவர்களால் உங்களுக்கு வந்த பிரச்சனைகள், அவர்களால் நீங்கள் சந்தித்த நிம்மதி இல்லாத நிறைய சிக்கல்கள் அதெல்லாம் விலகப் போகிறது. அதாவது 7 சனி முழுமையாக சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதாவது சுத்தம் பண்ணிட்டு போறார். தங்கத்தில் இருக்கக்கூடிய செம்பெல்லாம் எடுத்துட்டு பவித்திர தங்கமாக, சுத்த பசும் தங்கமாக உங்களை மாற்றப் போகிறார் சனி பகவான். அடுத்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், உயர் பதவிகள் நிச்சயம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். அடுத்து வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு இது அதாவது ஜனவரி மாதம் 5ஆம் தேதி உங்கள் ராசிக்குள் புதன் பகவான் வருவதால் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதாவது எந்த தடையும் இருக்காது. இப்பொழுது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான்
நிம்மதி இழக்க வைத்திருக்கும், கணவன் மனைவி உறவுகளுக்குள் பிரச்சனையை கொடுத்திருக்கும், கடன் உருவாகி இருக்கும். அடுத்து உடன்பிறப்புகளால் நிம்மதி இல்லாமல் அல்லது உடன் பிறந்தவர்கள் இழப்புகள். நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய் தந்தையர்கள் ஒரு சிலர்களுக்கு இறந்திருக்கலாம், கூட பிறந்தவங்க இருந்திருக்கலாம். நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன் தனுசு ராசினியர்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன். இப்படி பணம் மட்டும் இழக்காமல் சில பேர்கள் எனக்கு எல்லாமே பறி போயிடுச்சுங்க. ஒரு தனுசு ராசினியர் வந்து என்னுடைய மனைவி என்னை விட்டு போயிட்டார். என்கிட்ட நான் வேலை பார்த்த வேலையும் போயிடுச்சு, என் கையில் இருந்த காசெல்லாம் கரைஞ்சிடுச்சு. இன்னைக்கு நான் ஒரு முதலாளியாக இருந்தேன், இன்னைக்கு ஒரு இடத்துல தொழிலாளியாக போயிருக்கேன். என் வாழ்க்கையில் இந்த மாற்றம் வருமா அப்படிங்கிறதுக்காக. அதாவது எல்லோர் வாழ்க்கையில் எல்லா ராசிகளிலும் பாதிப்பு வரும். ஒரு ராசி மட்டுமல்ல, எல்லா ராசிகளிலும் செல்வ செழிப்போடு வாழ்பவரும் உள்ளனர். உங்கள் சுய ஜாதகம் லக்னத்தின் அடிப்படையில், திசைகள் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு தசைதான் அவர்களை உயர்த்தும் கொல்லும். ஒரு தசை கொல்லும், ஒரு தசை உயர்த்தும். அதனால உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசைக்குண்டான தெய்வத்தை வழிபட்டு முயற்சி செய்தால் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அடுத்து தனுசு ராசினியர்கள் 4வது திசையாக சந்திர தசை வருதுங்க. இந்த சந்திர தசை வரும்போது இந்த தனுசு ராசிகளுக்கு நேருக்கு எந்த வகையான ஒரு முன்னேற்றமும் 8 குடைய தசை. ஆமா, கரெக்டா 8 குடைய தசை தான் அது. அஷ்டமாதிபதி தசைன்னு சொல்லலாம். இது இந்த 10 வருஷம் நடக்கக்கூடிய தசை இவருக்கு எந்த வகையில இவருக்கு நன்மையோ தீமையோ செய்யும் சொல்லுங்க சார். சந்திர தசை நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அது உங்க சுய ஜாதகத்துல எந்த லக்னத்திலிருந்து சந்திரன் எங்க இருக்கிறார், என்ன லக்னம் நீங்கள், சந்திரன் ராசியில் தான் இருப்பாரு, என்ன லக்னம் நீங்கள், அந்த லக்னத்தின் அடிப்படையில் சந்திரன் எங்க இருக்கிறார், எத்தனாம் பாவத்தில் இருக்கிறார், அதை பார்த்துதான் அதை தெரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை அது 7 சனியில சந்திர தசை வரக்கூடாது. 7 சனியில சந்திர தசை சந்திர தசை சூரிய புத்தி இதெல்லாம் ஒருவரை பரதேசி ஆக்கிவிடும். அவங்க ஜாதகத்துல சரியில்லைன்னா நிச்சயமா அது ஆக்கும். இப்ப சந்திர தசைக்கு திருப்பதி வெங்கடாஜலபதியை பெருமானை வழிபட வர வேண்டும், அன்னை பராசக்தியை வழிபட வேண்டும், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வழிபடுவது, கோயில் அதாவது எல்லா திருக்கோயில்களிலும் சூரியன் சந்திரன் இருப்பார்கள், அதில் சந்திர பகவானுக்கு அபிஷேகம் செய்வது சந்திர தசை யோகமாக இருக்கும். இந்த 7 சனியில சந்திர தசை வருவதால் தாயாருக்கு உடல்நலம் பாதிப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது தாயார் மூலம் மனக்கசப்புகள் வந்திருக்கும், அல்லது பணம் விஷயமாக உங்களுக்குள் மனஸ்தாபம் உருவாகி இருக்கலாம். இப்படி பலவிதமான பிரச்சனைகள் சந்திர தசையில் வரும். சில பேர்களுக்கு விபத்துகள் ஏற்பட்டிருக்கலாம். சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில வேலை இல்லைன்னு சொல்லி அந்த வேலை பறி போயிருக்கலாம். அதெல்லாம் சந்திர தசை நடக்கும். அந்த சந்திர தசையில ஒரே ஒரு முறை திங்களூர் சென்று வழிபட்டு வருவது நல்லது. நீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தாயாரை ஒழுங்காக கவனித்து கொண்டாலே அதே அந்த தசை யோகத்தை கொடுக்கும். சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி சனி பகவான். அந்த சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டால் தாய் மீது அதீத பாசம் கொண்டவர் சனீஸ்வர பகவான். தாயை யாரெல்லாம் ஒழுங்கா, தாய் தந்தை யாரெல்லாம் ஒழுங்கா பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு சந்திர தசை நல்லதே செய்யும். அதனால நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தாய் தந்தையர்கள் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள், அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு உண்டான எப்படி ஒரு குழந்தை பிறந்தவனா அந்த தாய் தன் குழந்தைய பக்கத்தில் வச்சுண்டு அதாவது தான் சாப்பிட்றாங்களோ இல்லையோ தூங்கும் போது கூட தன் குழந்தைக்கு பசி எடுத்தால் அது தவிக்கக்கூடாது என்பதற்காக தன் ஒரு புறம் அவங்களுக்கு தூங்கும் போது அந்த உணவு கொடுத்துட்டே தூங்குவாங்க. இது நம்ம எல்லார் வீட்லேயும் எல்லா ஆண்களும் பார்த்துருக்கலாம், பெண்களும் பார்த்துருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு இதயம் தாய்மை புனிதமானது. சந்திர தசை நடக்கும் பொழுது தாயை சரிவர பார்த்து கொண்டாலே அந்த தோஷம் வராது. அடுத்து சந்திர தசைக்கு பிறகு செவ்வாய் தசை, விரயஸ்தானாதிபதி தசை, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. 2 நிலம் உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமையாக இருந்தால், செவ்வாய் நல்ல இடத்தில் அமர்ந்திருந்தால், செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தால் அந்த திசை உங்களுக்கு யோகத்தையே கொடுக்காது. இப்போ செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார் 8ஆம் இடத்தில், ராசிக்கு 8ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். அது விரையாதிபதி திசை.
புத்திரஸ்தானாதிபதியான செவ்வாய் இருக்கிறதுனால மகன் மகள்களால் பிரச்சனைகள் உண்டாகும். அப்போ நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுவதன் மூலமாக, திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக அந்த தசை யோகமாக இருக்கும். ஒரு குடும்பத்துலங்க நல்ல வசதியா இருக்காங்க, என்னுடைய பையன் ஒத்துழைக்கல, என் பொண்ணு ஒத்துழைக்கல, என் மனைவி ஒத்துழைக்கல, என் வியாபாரத்துக்கு ஒரு சின்ன சின்ன வேலைக்கு கூட என்ன செய்யலைன்றாங்க. இதே இன்னொரு குடும்பத்துல சின்ன சின்ன வயசு ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் அந்த குடும்பத்துக்கு உதவுது, 2 பிள்ளை உதவுது, இன்னொரு அம்மா உதவுறாங்க, மாமியார் உதவுறாங்க, இவங்களுடைய வளர்ச்சிக்கு இத்தனை பேர் உதவுறாங்க. இன்னொரு குடும்பத்துக்கு யாருமே உதவ முடியல. இதுக்கு என்ன பாக்கியம் அந்த ராசிக்கார் செஞ்சிருக்கணும்? ஒரு ஜாதகத்துல கர்மா நல்லா இருந்ததுன்னா அது நல்லதே செய்யும். அவர் ஜாதகம் நன்றாக இருக்கும் பொழுது எல்லோரும் உதவுவாங்க. ஒருத்தர் ஜாதகத்துல 7.5 சனி வரும் பொழுது கிட்ட இருந்தவங்க பணத்துக்காக கூட பழகினவங்கெல்லாம் விலகிடுவாங்க. இது அந்த சூரியனும், அதாவது ஒருத்தர் அண்ணன் சொன்ன மாதிரி ஒருவர் 7.5 சனி நடந்துன்னு அவருக்கு மனைவி உதவுறாங்க, பிள்ளைங்க உதவுறாங்கன்னா அந்த லாபஸ்தானத்திலோ தனஸ்தானத்திலோ சுக்கிரனோட சனி பகவான் சேர்ந்திருந்தால் பிள்ளைகள் மூலம் அவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அது அமர்ந்திருக்கும் பாவத்தின் பொறுத்து தான், எந்த பாவத்தில் இருந்திருக்கோ. அதே 12ஆம் இடத்துல 8ஆம் இடத்திலோ மனைவி கிரகமோ பிள்ளைக்கு உண்டான அதாவது மகன் மகளுக்கு உண்டான சனி பகவான் கிரகமோ அமர்ந்திருந்தால் பிள்ளைகளால் அவர்களுக்கு நிம்மதி கிடையாது. அதனால அவருக்கு அந்த பிள்ளைகள் ஜாதகம், அவன் தாய் தந்தை, அதை பிள்ளைகள் ஜாதகத்தில் அப்பாவோட, அதாவது சூரியன் தந்தை கிரகம், அந்த கிரகம் லாபஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால், உச்சம் பெற்றிருந்தால் நிச்சயம் இது போன்ற பாக்கியம் உண்டாகும். அதுவே நீச்சம் பெற்றிருந்தால், சூரியன் நீச்சம் பெற்றிருந்தால் தந்தையால் சூரிய தசை உங்களுக்கு ரொம்ப நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு சூரிய தசை, சூரியன் பாக்கிய ஸ்தானாதிபதி தசை, அது தனுசு ராசியை பொறுத்த மட்டில் நன்மையை செய்யும். இருந்தாலும் தனிப்பட்ட ஒருவரின் ஜாதகத்தில் கிரகம், அந்த சூரிய கிரகம் எங்கு அமைந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் காணப்படும். இந்த 2025 பொறுத்த மட்டில் நிச்சயம் வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தை, அதாவது நேரடியாக 7ஆம் இடத்தில் மே மாசத்துக்கு மேல குரு பயிற்சி நேரடியாக ராசியின் மீது பார்ப்பதால் என்னென்ன தேவைகளோ அத்தனையும் பூர்த்தி செய்யும் குரு பகவான். குரு பார்வை கிடைக்கிறது. ஆனால் இன்னொன்று மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். சனி பகவான் பயிற்சியாகி மீனராசிக்கு செல்கிறார். மீனராசியில் அமர்ந்து கொண்டு 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். குரு பார்வை யோகங்களை கொடுக்கும், சனி பார்வை கொடியது. அதால் சனி பார்வை வரும் பொழுது உடல் ஆரோக்கியத்தின் மீது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை, தன்வந்திரி பெருமாளுக்கு அர்ச்சனை, மகாவிஷ்ணு பெருமாளுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக அகலக்கால் வைக்காம நேர்மையாக உங்கள் முயற்சிகளை, உங்கள் உழைப்பை நீங்கள் செலுத்தினால் இந்த 2025 நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும். சனி பகவான் பார்வையை 1 வருடம் தடுத்து நிறுத்துகிறார் குரு பகவான். 1 வருஷம் தடுத்து நிறுத்தி உங்களை எந்த அளவுக்கு உச்சத்துல, இப்ப நீங்க எந்த அளவுக்கு கடனாளியா இருக்கீங்களா, எந்த அளவுக்கு கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கா, காதல் தோல்வியா, படிப்பு வரலையா, அல்லது வியாபாரம் தொழில் நஷ்டமா, எப்பயுமே இப்ப பார்த்தாலும் வேதனையா இருக்கீங்களா, குடும்பத்தில் நிம்மதியே இல்லையா, உடம்புல நோய் இருக்கா, 6ஆம் இடத்துல குரு இதெல்லாம் கொடுத்திருப்பார். வாகன விபத்து ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு. இதெல்லாம் மாறப்போது குரு பகவான் நேர் ராசிக்கு அதிபதி, சுகஸ்தானாதிபதி குரு பகவான், உங்கள் ராசிக்கு தாய் ஸ்தானத்திற்கு அதிபதி குரு பகவான், அவரே சுகஸ்தானாதிபதி. அவர் ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்தில் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதன் மூலமாக சனி பார்வையை தடுத்து யோகங்களை வழங்கப் போகிறார். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சார், இந்த பான் கிரிமினல் நம்ம ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம். அதுக்கு இப்போ பிறப்புல ஒரு மனுஷன் நல்லா பெரிய வசதியான வீட்டில் பிறக்கிறான், அவனுடைய வாழ்நாளில் பெரிய பெரிய கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு அந்த அப்பா சேர்த்து வச்சு சொத்தெல்லாம் நாசம் பண்ணி பாழா போயிடுறான். அவனுடைய முடிவு யாருக்கும் தெரியாம போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒருத்தன் பிறப்பில் மிகவும் ஒன்றுமே இல்லாத வீட்டில் பிறக்கிறான். அவன் பின்னால்
தங்கமா வைரமா உலகத்துல எல்லாரும் போற்றப்படக்கூடிய ஒரு மனிதனா சொல்லிக்கிறான். இதுக்கு எந்தெந்த மாதிரியான ஒரு விஷயம் கொடுக்கலாம்? ஏன்னு கேட்டீங்கன்னா, அஷ்டமியில கிருஷ்ணர் பிறந்தாரு. அவர் வந்து ஜெயிலில் பிறந்ததா ஒரு வரலாறு உண்டு. அவர் வந்து பிறந்ததெல்லாம் அந்த மாதிரி. ஆனால் ஒரு மகாபாரத ஒரு மக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு படிப்பினையாகவே தெய்வமாகவே இருந்துட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி இந்த பான் கிரிமினல்ஸ்க்கான விஷயம் இருந்துட்டு போல இருக்காரு. இருக்காரு என்ன சொல்லலாம். அதுக்கான டைட்டில் கொடுத்துருக்கோம். இல்லை, பான் கிரிமினல்னா வந்து அதாவது 7.5 சனின்னு வரும் பொழுது நண்பன் எதிரி ஆவான். அவன் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு திடீர்னு வந்து கிரிமினலாக யோசனை பண்ணி பிறவிலே குற்றவாளியாக பிறந்த மாதிரி அவன் யோசனை பண்ணி நிறைய சங்கடங்களை கொடுக்கும். ஒரு வீட்டில் கணவன் இன்னொரு பெண்ணிடம் தொடர்பு கொண்டு கிரிமினல் மாதிரி வந்து உங்ககிட்ட வந்து நடப்பாங்க. இப்படி ஒரு விதம். நீங்கள் சுற்றி பார்க்குறவங்கெல்லாம் நேரம் சரியில்லாத போது நல்லா இருக்கவங்கலாம் கண்ணில் தெரிவாங்க. நல்லா இருக்கவங்கலாம் கண்ணில் தெரிவாங்க. நல்லா இருக்கவங்கலாம் தொடர்பு ஏற்படும். அதாவது நேரம் நல்லா இருக்கும் பொழுது 100 வாடிக்கையாளர்கள் ரெகுலராக வியாபாரம் கொடுப்பாங்க. ஆனால் நேரம் கெட்டு போகும்போது அந்த 90 பேர் வேற இடத்துக்கு போயிடுவான், 10 பேர் வந்து வருவாங்க. நீங்கள் அந்த 100 பேருக்கு வர வருமானத்தை வச்சு உங்களுடைய வாழ்க்கை ஸ்டைலை வந்து அந்த கமிட்மெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க. அப்போ பாதிப்பு உண்டாகும். அப்போ வந்து அந்த 7.5 சனி தன் வேலையை செய்யும். எப்பயுமே வந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோதான் உஷாராக இருக்க முடியும். எவ்வளோ உஷாராக இருந்தாலும் கிரகங்களிடம் நாம் உஷாராக இருக்க முடியாது. அது வேலையை செஞ்சுட்டு போவோம். இது எனக்கு ஏன் அந்த பான் கிரிமினல்னால், நான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க வந்து இது போன்ற அவங்கவுங்க பாதிக்கப்பட்டவங்க சொத்தை ஏமாற்றி வாங்கிட்டாங்க. கூட இருக்கவனே வந்து குழி பறிச்சிட்டான். என் வேலையை வந்து என்னுடைய மேனேஜர்கிட்ட பேசி என் வேலையை தூக்கிட்டாங்க, கிரிமினலாக பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் அந்த வார்த்தையை சொன்ன தவிர, தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள், குருவோட அம்சம் பெற்றவர்கள், முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய இயற்கையாக பிறவி அறிவாளியாக இருப்பார்கள் அவர்கள் தனுசு ராசிகள். ஆனால் 7.5 சனி வரும் பொழுது ஒவ்வொருவருக்கும் அதாவது சனி பகவான் ஒரு திடீர்னு ஒரு நாடகத்தை நடத்தி அந்த ஒரு கிளைமாக்ஸ் எடுத்துன்னு போய் என்னென்ன பட வேண்டும் கஷ்டமோ அதெல்லாம் பட்டு தலைமறைவு வாழ்க்கைலாம் வாழ்ந்து அதுக்கப்புறமா திடீர்னு விடுதலை கொடுப்பார். அது போன்ற நிலைதான் தனுசு ராசிக்கு. தனுசு ராசியை பொறுத்த மட்டில் 2025 மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும். அதாவது ஒரு எப்போ உங்களுக்கு வந்து அது ஸ்டாண்டர்டாக உங்களுடைய அடுத்த கட்டத்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 5ஆம் மாதம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 3ஆம் இடத்தில் ராகு வரப்போகிறார். ராகு பகவான் செல்வமலை பொழியக்கூடியவர். மகாலட்சுமி குருட்டு வழியில் பணம் கொடுக்கக்கூடிய தெய்வம் எதுனா ராகு தான். நீங்கள் ராகு வரும் பொழுது துர்க்கை அம்மனை வழிபடுவது, ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள், சொத்துக்கள் சேரும், புகழ் வரும். திரையுலகில் நீங்கள் வந்து சினிமா துறையில் இருந்தாலோ அல்லது கலைத்துறையில் எந்த ஒரு டான்ஸ், நடனம், தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தில் நீங்கள் ஜொலிப்பீர்கள். தனுசு ராசினியர்கள் ரொம்ப நேர்மையான இருக்க விரும்புவாங்க. ஆனால் நேர்மையை குலைக்கக்கூடிய உங்கள் நாணயத்தை காப்பாற்றாம நீங்கள் வந்து அவமானப்படக்கூடிய சூழல்கள் எல்லாம் தனுசு ராசினியர்களுக்கு பல பேர்களுக்கு நடந்திருக்கும். ஒரு சிலருக்கு யோகமாக இருக்கிறார்கள் என்றால் அந்த இறைவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு உள்ளது. உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக உள்ளதால் உங்களுக்கு அப்படி இருக்குது. நீங்கள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. அதனால தனுசு ராசியை பொறுத்த மட்டும் 2025 மிகப்பெரிய செல்வ மாற்றத்தை கொடுக்கும். முயற்சி செய்யுங்கள், உழையுங்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஷேர் மார்க்கெட்டில் யோகம். நீங்கள் அதாவது அந்த கார் ஸ்பேர் பார்ட்ஸு எந்த துறையில் இருந்தாலும், ரியல் எஸ்டேட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். நேரம் நல்லா இருக்கும்போது மண்ணை தொட்டாலும் பொன்னாக மாறும். நேரம் கெட்டு போயிருக்கும்போது பொண்ணை தொட்டால் கூட தங்கமாக மாறும். இதை நான் கண்கூடாக நான் கண்டிருக்கிறேன். அதனால் உங்கள் நேரம் நீங்கள் வந்து மண்ணை தொட்டால் கூட பொன்னாக மாறக்கூடிய நேரம் இது. இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்தி எதிர்காலத்தை பலமாக அமைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகள் முதல் வயதானவர்களாக இருந்தால் தனுசு ராசி 50 வயது, 45 வயது, 60 வயது கடந்தவர்கள் உங்களுக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞனை வெளியே கொண்டு வாங்க.
அதாவது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அந்த இளைய பருவத்தை வெளியே கொண்டு வந்து மனசுக்கு தான், அதாவது உடம்புக்கு தான் வயசாகுதே தவிர மனசுக்கு வயசாகாது. அதனால நீங்க கடினமாக உழைப்பது, இளம் வயதில் உழைத்ததை விட அதிகமாக உழைப்பதன் மூலம் உங்களுக்கு பணம், அதாவது உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பணம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு மரியாதை தான் முக்கியம். அந்த மரியாதையெல்லாம் வந்து 6ஆம் இடத்துல இருக்க குரு கெடுத்துட்டு இருப்பார். ராகு திசை உங்களுக்கு நடக்குதுன்னா அடுத்த ராகு பெயர்ச்சியும், அதாவது 9 கிரகங்களும் பயிற்சி ஆக போகிறார்கள். ராகு 3ஆம் இடத்தில் வரும். ராகு திசை நடந்து கொண்டிருந்தால் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும். பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பீர்கள். வயதில் தாய் தந்தையராக இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். எது எது தேவையோ அத்தனையும் பூர்த்தி செய்யும். தனுசு ராசி நேயர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் ஆரம்பம். உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாக உலகத்தில் உள்ள எல்லா மத கடவுள்களும் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம். அனைத்து தனுசு ராசி நேயர்களுக்கும் சென்னை காளிகாம்பாளுடைய அருட்கடாட்சம் கிடைக்கட்டும். வாழ்க புத்தாண்டு. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ்.